பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 6. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம். கிளாடியஸின் மரக்கலம் முசிறி துறைமுகத்தை வந்து அடைந்து 10 நாட்களாகிவிட்டன. அதிலிருந்த பண்ட பொதிகள் மேல் சுங்க சாவடி முத்திரை பொதிக்கப்பட்ட பின்னர் அவற்றை வெளியேற்றி கொண்டு வந்து துறைமுகத்தை அடுத்து உட்புறமாக அமைந்திருந்த சந்தை பகுதிக்கு விற்பனைக்காக எடுத்து செல்லும் பணியில் யவன வணிகர்கள் ஈடுபட்டிருந்தனர். இந்த பணி நடைபெற்று கொண்டிருந்த போதே மன்னர் அறிவித்தபடி கொள்ளை போன பொருட்கள் பற்றிய விவரம் தயாரிக்கும் பணியும் நடைபெற்று கொண்டிருந்தது. ரோமாபுரியில் ஒவ்வொரு வணிகர் சார்பாகவும் ஏற்றப்பட்ட பொருட்களின் விவரப்பட்டியலுடன் சுங்கச்சாவடியிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படும் பொருட்களை ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளை போன பொருட்களின் பட்டியலை வணிகர்கள் தயாரித்து அவற்றின் மதிப்பையும் கூடவே பதிவு செய்தனர். புயல், காற்று, மழையால் தாக்கப்பட்டதாலும் கொள்ளையர்களால் சேதப்படுத்தப்பட்டதாலும் ஆங்காங்கு பழுதடைந்த களத்தை உள்ளூர் பணியாளர்களை கொண்டு செப்பனிடும் பணியில் ஈடுபட்டிருந்தான் கிளாடியஸ். அவனுக்கு உதவி செய்யும் பணியில் ஈடுபட்டான் அகிலஸ். அன்றைய நாள் பிற்பகல் கழிந்து மாலையும் மயங்கி கொண்டு வந்தது. நடுப்பகலில் சற்று மந்தமாக இயங்குவது போல தோன்றிய துறைமுகம் மாலையானதும் அதிக சுறுசுறுப்பு அடைந்தது. அங்கும் இங்கும் மக்கள் பரபரப்பாக சென்று வந்து கொண்டிருந்தனர். கலன்கள் புறப்படுவதும் அவ்வப்போது புதிதாக கலன்கள் வந்து சேர்வதுமாக இருந்த துறைமுகத்தில் எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படும் பணியாளர்கள் கூட்டத்துடன் மாலை நேரத்தில் துறைமுக பகுதிக்கு வரும் மக்கள் கூட்டமும் சேர்ந்து கொண்டது. மீன்பிடி துறையில் அதிகாலையில் ஆழ்கடலுக்கு சுறா வேட்டைக்கு சென்ற பரதவர்களின் திமிழ்களும் மீன், இறால் போன்றவற்றை பிடித்து வர சென்ற படகுகளும் கரை சேர்ந்து கொண்டிருந்தன. அவ்வாறு பிடித்து வரப்பட்ட மீன்கள் கடற்கரை மணலில் குவியல் குவியலாக காணப்பட்டன. அவைகளை அப்படியே குவியல் குவியலாகவே ஏலம் விட்டு கொண்டிருந்தார்கள். ஏலம் விடுவோரின் உரத்த குரல்களும் அவற்றை ஏலம் கேட்போரின் குரல்களுமாக சேர்ந்து கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்பை அடக்கி கொண்டு ஓங்கி ஒலித்து கொண்டிருந்தன. அதற்கும் அப்பால் சற்று தூரத்தில் முத்து குளிக்கும் சலாபம் இருந்தது. அந்நாட்களில் முத்து குளிக்கும் கடல் துறைகளில் தமிழ்நாட்டிலேயே கொர்க்கைக்கு அடுத்தபடியாக உலகிலேயே புகழ் பெற்று விளங்கியது முசிறிதான். பெரியாறு எனப்படும் சுள்ளியாற்றின் முகத்வாரத்தில் இருக்கும் முசிறி துறையில் கிடைத்த இந்த முத்துக்கள் சௌர்ணேயம் என்று வடமொழியில் அழைக்கப்பட்டன. இக்கதை நடக்கும் காலத்திற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னர் வடமொழியில் கௌடில்யர் என்ற அரசியல் அறிஞரால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் இந்த முசிறியில் கிடைக்கும் முத்துக்களை சௌர்ணேயம் என்று குறிப்பிட்டு அதன் சிறப்புகளையும் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அவற்றின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறதல்லவா? அந்த முத்துக்கள் கிடைக்கும் முத்து குளிக்கும் துறையை காண ஆர்வமுற்றவளாக ஒரு அழகிய இளம்பெண் அங்கே தனியே சென்று கொண்டிருந்தாள். அருகில் சென்று காணும் போது அவள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவளாக இருக்க காண்கிறோம். ஆம், அவள் வேறு யாரும் அல்ல, அக்ரிபானாதான், அகிலஸின் அருமை தங்கை. கடந்த 10 நாட்களாக அந்த துறைமுக விடுதியிலேயே அடைந்து கிடந்தவளுக்கு எங்காவது வெளியில் சென்று பார்த்து வர ஆவல் ஏற்பட்டது. புதிய நாட்டில் ஊரில் கால் வைத்ததிலிருந்து எங்கும் போகாமல் அடைந்து கிடந்தது சலிப்பையும் சோர்வையும் தந்தது. இத்தனை நாட்களும் ஓய்வாக இருந்ததன் காரணமாக உடல்நிலை நன்கு தேறி இருந்தது. அவளுடைய அண்ணனும் அருகில் இல்லாததால் தனிமையில் சலிப்புற்று இருவலாக கிளம்பி துறைமுக பகுதிக்கு வந்து ஒவ்வொரு இடமாக மெதுவாக சுற்றி பார்த்து கொண்டே வந்தாள். வந்தவள் இங்கே முத்து குளிக்கும் துறைக்கும் வந்துவிட்டாள். முத்து குளிப்பதற்கு என்று பயிற்சி பெற்றவர்கள் ஆழ்கடலுக்கு உள்ளே மூழ்கி சென்று அடிவாரத்தில் கிடக்கும் முத்துக்களை அள்ளி வந்து கொடுக்க அவற்றை சேகரித்து கொண்டு படகுகள் கரை சேர்ந்தன. அவைகள் கடற்கரையில் சிறு சிறு குவியல்களாக வைக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டன. அவைகளை ஏலம் எடுத்தவர்களில் பெரும்பான்மையினர் யவனரும் சோனகர்களுமாகவே இருப்பதை கண்டால் தனது நாட்டு மக்களுக்கு முத்துக்கள் பால் இருந்த மோகத்தை அறிந்திருந்த அக்ரிபானா அவைகள் ஆழ்கடலில் இருந்து அள்ளி கொண்டு வரப்படும் சிப்பிகளின் வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே எடுக்கப்படுபவை என்பதை நேரடியாக அறிந்தபோது மிகுந்த வியப்படைந்தாள். அவற்றை தனது நாட்டு வணிகர்கள் குறைந்த விலையில் ஏலம் எடுப்பதை சிறிது நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு சற்று தொலைவில் விண்மீன்களை சுமந்து கொண்டு நிற்கும் மரகத தேர்களைப் போல புன்னை மரங்கள் நிற்க கண்டு அவற்றால் கவரப்பட்டு அதன் அருகில் சென்றாள். அப்போது அன்ன சேவல்கள் 2 அவற்றின் பெட்டைகளுடன் தம் சிறகுகளை படபடவென்று அடித்து கொண்டு ஓடின. அவற்றை கண்களில் ஆர்வம் மின்னலிட பார்த்து கொண்டிருக்கும் போதே பாவை போன்ற சின்னஞ்சிறு பெண் ஒருத்தி, இனி இங்கே வராதீர்கள், சென்று விடுங்கள்,
அப்பால் சென்று விடுங்கள் என்று கூறிக்கொண்டே அவற்றை விரட்டி கொண்டு வந்தாள். மென்மையும் தூய்மையுமாக விளங்கும் இந்த அழகே உருவெடுத்த பறவைகளை இவள் ஏன் விரட்ட வேண்டும்? இவைகள் என்ன துன்பம் இழைத்திருக்கக்கூடும் இவளுக்கு? அக்ரிபானா ஒன்றும் விளங்காமல் அந்த பாவையை நோக்கினாள். அவள் கடலை நோக்கி தொழுதவாறு நின்றிருக்கும் இன்னொரு இளம் பெண்ணை சுட்டி காட்டினாள். என்ன செய்கிறார்கள் இந்த பெண்கள்? இவளுடைய கண்களில் ஏன் இந்த கலக்கம்? அக்ரிபானாவின் கரங்களை பற்றி அந்த பாவை அவளை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு சென்றாள். சிற்றலைகள் கால்களை நனைத்திட கடலை நோக்கி கண்களில் நீர் வழிய கை தொழுது நின்றிருந்தால் ஒரு பேதை பெண். அவள் அருகில் சென்று அவளை கரம் பற்றி அரவணைத்து அழைத்து கொண்டு வந்து கடற்கரையில் இருந்த புன்னை மரம் ஒன்றின் கீழே அமர வைத்து தானும் அமர்ந்தாள் அந்த பெண். அக்ரிபானாவும் அவர்கள் அருகே சென்று மெல்ல அமர்ந்தாள். பெண்ணே, உங்களை பார்க்க இரக்கம் மேலிடுகிறது. இவள் கடலை நோக்கி கண்களில் நீர் வழிய கைதொழுது நின்றிருந்தால் என்ன நேர்ந்தது இவளுக்கு? ஏன் இப்படி கலக்கத்தோடு காணப்படுகிறாள் என்று அவளை நோக்கி அன்பு ததும்ப கேட்டாள். நாங்கள் இந்த கடற்கரையில் ஆடி பாடி வளர்ந்த பேதை பெண்கள். இவள் என் தோழி. இருவரும் இந்த கடற்கரை மணலில் சிற்றில் கட்டி விளையாடுவோம். அதை அழிப்பதற்காக ஊர்ந்து வரும் அலைகளை எங்கள் கூந்தலில் சூடிய மலர்களை பறித்து கரங்களால் எரிந்து நாங்கள் கட்டிய அந்த சிற்றலைகளை காப்பாற்ற முற்படுவோம். நாங்கள் வீசி எறிந்த மலர்களை அந்த சிற்றலைகள் வாரி சுருட்டி எடுத்துக்கொண்டு எங்கள் அறியாமைக்காக நகைத்து கொண்டே கடலை நோக்கி ஓடிவிடும். பிறகு நாங்கள் அந்த கடல் அலைகள் கொண்டு வந்து வீசிவிட்டு போன முத்து சிப்பிகளையும் பவழங்களையும் சேகரித்து வைத்து கொண்டு மீண்டும் சிற்றில் கட்டி விளையாட துவங்குவோம். இதுபோல கள்ளங்கபடம் அறியாத பேதைகளாக விளையாடி கொண்டிருப்போம். அப்போது ஒரு நாள் ஒருவன் வந்து எங்கள் சிற்றில்களை அழித்துவிட்டு, இந்த கடல் அலைகளோடு உங்களுக்கு என்ன விளையாட்டு? என்னோட விளையாடு வாருங்கள் என்று எங்களை அந்த சோலைக்கு அழைத்து சென்று எங்களோடு விளையாடினான். பிறகு நாள்தோறும் வந்து எங்களுடன் விளையாடலானான். நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த சோலையில் ஆடி திரியும் அன்னங்களும் எங்களோடு சேர்ந்து விளையாடும். அவன் அந்த அன்னங்களிடம் பரிவு கொண்டவன் போல, அன்னங்களே, இந்த பெண்களுடன் சேராதீர்கள், இவர்களுடன் சேர்ந்து செல்லாதீர்கள். இவர்களுடன் சேர்ந்து நடந்து சென்றால் இவர்களுடைய நடையை கண்டு நீங்கள் நாணி தலை குனிய நேரிடும். அதனால் இவர்களை விட்டு என்னோடு வாருங்கள் என்று அழைப்பான். அவைகளும் அவன் சொற்களை உண்மை என்று நம்பி அவன் பக்கம் சேர்ந்து விளையாடச் சென்றுவிடும். இந்த கடலில் விளையும் முத்துக்களும் பவளங்களும் எங்கள் வாய் முறுவலுக்கு ஒப்ப மாட்டா. ஆனாலும் எங்கள் இதழ்களை பவளம் என்றும் பற்களை முத்துக்கள் என்றும் புகழ்ந்து கூறுவான் அவன். ஓ, நீங்களும் அவன் இவ்வாறாக கூறும் புகழ் மொழிகளை உண்மை என்று நம்பி அவனிடம் மயங்கி விட்டீர்கள் போலும் என்றாள் அக்ரிபானா. ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? நீங்கள் கூறியது உண்மைதான். நாங்கள் எங்கள் அறிவை இழந்து மயங்கித்தான் போனோம். அவன் கூறிய புகழ் மொழிகளையும் பரிவு நிறைந்த சொற்களையும் கேட்டு உண்மையான அன்பு கொண்டவன் என்று நம்பிவிட்டோம். அக்ரிபானா புன் சிரிப்புடன், இது எங்கள் நாட்டிலும் நடப்பதுதான். எங்கள் ஊரிலும் எத்தனையோ இளம் பெண்கள் இது போன்று ஆண்களின் சொற்களை நம்பி அவர்கள் பின்னே சென்று ஏமாந்த கதைகள் நிறையவே உண்டு. அதனால்தான் உங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றாள். அவன்தான் எங்கள் பின்னே சுற்றி கொண்டிருந்தான். கைகளில் ஏதேனும் பரிசு பொருட்களை வைத்துக்கொண்டு மயக்கமுற்றவன் போல எங்களோடே வருவான். கடற்கரை மணலில் திரியும் நண்டுகளையும் இணையாக சென்று கொண்டிருக்கும் அன்னங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டு எங்களையும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பான். சரிதான், இப்போது நீங்கள் அவன்பால் ஏக்கமுற்றவர்களாகி விட்டீர்கள். உங்களை காணும் போது இரக்கம் மேலிடுகிறது என்றாள் அக்ரிபானா. அவன் இந்த கடல் தெய்வத்தை காட்டி காட்டி ஆணையிட்டான். என்னாலும் உன்னை மறவேன் என்று சூளுரைத்து இவளை மணந்தும் கொண்டான். பிறகு சில நாட்கள் கடந்த பின்னர் அவன் மீண்டும் இங்கு வரவே இல்லை. இவள் அவனிடம் தன் நெஞ்சையும் நலன்களையும் பறிகொடுத்து விட்டதால் அவனை மறக்க முடியாமல் ஏங்கி துயர் உறுகிறாள். எங்களோடு சேர்ந்து விளையாடிய அந்த அன்னங்களை காணும் போது அவன் நினைவுதான் வருகிறது. அதனால் சினமும் வருத்தமும் மேலிடுகிறது. மகிழ்ச்சியாக இருந்தபோது எங்களுடன் சேர்ந்து விளையாடிய அன்னங்கள் இப்போது துன்ப காலத்தில் எங்களை கண்டுகொள்ளாமல் அவை தம் மனம் போல இணையாக ஆடி திரிந்து வருகின்றன. எங்களுடைய துன்பத்தை அவனிடம் சென்று எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவைகளுக்கு இல்லை. அதனால்தான் அவைகளை இங்கே கண்டதும் இங்கு வராதீர்கள் என்று விரட்டினேன். இவளுடைய துயரத்தால் நானும் துயருகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தாள் தோழி பெண். கடல் தெய்வத்தின் மீது ஆணையிட்டு மணந்து கொண்டு பின்னர் கைவிட்டு சென்றதால்
கடல் தெய்வத்திடம் முறையிட்டு அந்த கொடுமைக்காக அவனை தண்டிக்குமாறு வேண்டிக் கொண்டிருந்தால் போலும் என்றாள் அக்ரிபானா. அவள் அவ்வாறு கூறியதும் உடனே தலை கவிழ்ந்து கண்ணீர் சிந்தி கொண்டிருந்த அந்த பெண் சட்டென்று தலையை தூக்கி அக்ரிபானாவை விழித்து நோக்கிவிட்டு தன் கையால் அக்ரிபானாவின் வாயை பொத்தினாள். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. கடல் தெய்வத்தின் மீது ஆணையிட்டு சூளுரைத்துவிட்டு பின் அதிலிருந்து தவறிவிட்டதற்காக அவனை கடல் தெய்வம் தண்டித்து விடுமோ என்று அஞ்சி அவ்வாறு செய்யாமல் விட்டுவிடு என்று வேண்டிக் கொண்டேன் என்றாள். இப்போதுதான் அவள் முதன் முறையாக வாய் திறந்தாள். இந்த சொற்கள் அக்ரிபானாவை மிகுந்த வியப்படையச் செய்தன. இப்படியும் ஒரு அன்பா அவன் மீது? தமிழ்நாட்டு பெண்கள் இவ்வளவு அன்பானவர்களா? பெண்ணே, உனக்கு அவன் மீது கோபம் இல்லையா? உன்னை ஏமாற்றி சென்று விட்டானே என்று வருத்தம் இல்லையா? கள்ளம் கவடம் இல்லாத உங்களை போன்ற சின்னஞ்சிறு பெண்களை நம்ப வைத்து கைவிட்டு சென்று விட்டான். இதற்காக அவனுக்கு தண்டனை வேண்டாமா? அவன் உங்களை மறந்து விட்டானே, இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எங்களை அவன் மறந்தாலும் நாங்கள் அவனை மறக்க மாட்டோம். எங்கள் மீது அவன் கொண்டிருந்த அன்பை உண்மை என்று நினைத்தே பழகினோம். இப்போது அவன் எங்கள் மீது வைத்த அன்பை மறந்து விட்டான். அவனுடைய தேரை இழுத்து கொண்டு நாள்தோறும் இங்கு அவனை அழைத்து வந்த புறவிகளும் இங்கு வரும் வழியை மறந்துவிட்டன. இந்த கடல் அலைகள் அவன் வந்து சென்ற தேர் சக்கரத்தின் சுவடுகளையும் அழித்து விட்டன. எங்களோடு சேர்ந்து விளையாடிய அன்னங்களும் எங்கள் துயரத்தை அவனிடம் சென்று தெரிவிக்கவில்லை. நாங்கள் அன்புடன் பழகியதை கண்ணார கண்டு கொண்டிருந்த இந்த சோலையும் அதில் படர்ந்திருக்கும் மென்மையான பூக்களை கொண்டிருக்கும் அடுப்புங்கொடிகளும் இணை பிரியாத அந்த அன்னங்களும் ஓயாது ஒலித்து கொண்டிருக்கும் இந்த கடல் அலைகளும் நன்கு அறியும்படி சொல்கிறேன். நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் என்று கண்களில் நீர் பெருகி வழிந்திட உள்ளம் கரைந்து உருகிட கூறினாள். துயரத்தால் துவண்டு கிடந்த நிலையிலும் தளராத உறுதியுடன் கூறிய அவளுக்கு சொற்கள் அக்ரிபானாவை பிரமிக்க வைத்தன. இனி இவளிடம் எந்த சொற்களும் பயன்படாது என்பதை உணர்ந்தவளாக அவளுடைய தோழி பெண்ணிடம், பெண்ணே, இவளிடம் எந்த சொற்களும் இப்போதைக்கு பயன்படாது. காலம்தான் மெல்ல மெல்ல இவளுடைய துயரத்தை மாற்ற வேண்டும். இவளுக்காக எங்கள் காதல் தெய்வமான வீனஸிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். இப்போது சென்று வருகிறேன் என்று கூறி விடை பெற்று கொண்டு எழுந்தாள். அப்போது கதிரவன் மறைந்து விட்டான். காரிருள் எங்கும் படரத் தொடங்கிற்று. கடற்கரையில் கரைந்து கொண்டிருந்த காகங்களும் மற்ற பறவைகளும் தம் கூடுகளுக்கு போய் சேர்ந்தன. எங்கும் அமைதி நிலவியது. அக்ரிபானா கனத்த இதயத்துடன் தான் வந்த வழியில் நடக்கத் தொடங்கினாள். ஆனால் இடைவழியிலேயே அவளை ஆபத்து நெருங்கி சூழ அதில் சிக்கிக் கொண்டாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.